ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட உடல்நிலை பாதிக்கப்பட்டு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, தப்சீர்ல சொல்லப்படுது 40 வருஷம் அதே உடல் கஷ்டத்தோட நோயோட இருந்து ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. ஏன் எதனால அவ்வளவு தூரம் கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆண் துணை இல்லாம குழந்தை பெற்றெடுத்தது மட்டும் இல்லாம எந்த தைரியத்துல ஊருக்குள்ளார குழந்தைய தூக்கிட்டு போனாங்க? யூனுஸ் நபி என்ன தைரியத்துல, எந்த விதமான என்ன சிந்தனையில அவங்க மீன் வயிற்றுக்குள்ளார மாட்டிக்கிட்டு எப்படியாவது நான் வெளியே வந்துருவேன் அப்படிங்கிற தைரியத்துல இருந்தாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு தைரியம் இருந்தா நெருப்புல நான் விழுகிறதுக்கு தயார், என்னை எங்க வேணாலும் போடு, பரவாயில்ல, நான் இதை விட்டு விலகி வர மாட்டேன், நான் கொண்ட கொள்கையை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு எந்த தைரியத்துல நெருப்பு குண்டத்துல விழுகிறதுக்கு தயாரானாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்படின்னா இதுக்கு பின்னாடி அல்லாஹ் மேல அவங்க வச்சிருந்த அதீத நம்பிக்கை தான், அல்லாஹ் மேல அவங்க வச்சிருந்த ஒரு நல்லெண்ணம் தான். நிச்சயம் இதுல இருந்து நமக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு நம்பினாங்க, அல்லாஹ் காப்பாத்துவாங்கன்னு அல்லாஹ் மேல உறுதியான நல்லெண்ணத்தோட நம்பிக்கையோட இருந்தாங்க ஐயூப் அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் அவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சு பொறுமையோட இருந்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆண் துணை இல்லாம குழந்தை பெத்தெடுத்தா, அதுவும் அன்னைக்குள்ள சூழ்நிலையில ஊர் உலகம் எப்படி பல்லு மேல நாக்கு போட்டு பேசும் அப்படிங்கிற தெரிஞ்சிருந்தும் ஏன் தைரியமா வெளியே வந்தாங்க அப்படின்னா அல்லாஹ் மேல அவங்க வச்சிருந்த அதீத நம்பிக்கை, நல்லெண்ணம். யூனுஸ் நபி எப்படியும் இறைவன் நம்மளை காப்பாத்திருவான் அப்படிங்கிற அதீத நம்பிக்கையும் அல்லாஹின் மேல இருந்த நல்லெண்ணமும் தான் அவங்க யூனுஸ் நபி கடலுக்கடியில மீன் வயிற்றுக்குள்ளார மாட்டியிருந்தாலும் நிச்சயம் அல்லாஹ் காப்பாற்றுவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. இப்ராஹிம் நபி நெருப்புல விழுந்தாலும் சரி, என்ன பண்ணிட முடியும், எனக்கு அல்லாஹ் இருக்கு, அல்லாஹ் நிச்சயம் இதுக்கு வழிகாட்டுவான், நான் இதுல இருந்துலாம் பின்வாங்க முடியாது அப்படிங்கிற அதீத நம்பிக்கையும் அல்லாஹ் மேல இருந்த நல்லெண்ணமும் தான் நெருப்புல விழுகிறதுக்கும் அவங்க துணிஞ்சாங்க. நாமளும் எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான், அல்லாஹ் நமக்கு இருக்கான் அப்படிங்கிற நம்பிக்கையும் அல்லாஹின் மேல் நல்லெண்ணமும் இருந்துச்சு அப்படின்னா எந்த கஷ்டத்தையும் நாம தாங்கிறதுக்கு தயாராகிருவோம். ஒன்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு சிரமம் நமக்கு வருது, ஒரு ஃபினான்ஷியல் ரீதியா ஸ்ட்ரகிள் வருது, அல்லது குடும்ப ரீதியா பிரச்சனை வருது, அல்லது சமாளிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது நம்ம சந்திக்க நேரிடுது அப்படின்னா அந்த கஷ்டத்தை சமாளிக்கக்கூடிய தெம்பும் ஆற்றலும் நமக்கு இருக்குங்கிற தைரியம் நமக்கு வேணும். குர்ஆனுடைய வார்த்தைகள்ல சொல்றதா இருந்தா லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸஹா, ஒரு ஆன்மாவை அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் கஷ்டப்படுத்த மாட்டான் அப்படின்னு குர்ஆன் நமக்கு சொல்லி தருது.